நாகதோஷம் விலகணும்னா பாம்புக்கு பால் ஊத்துனா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு புத்துகள் எல்லாம் போய் நம்ம பால் ஊத்துறது வழக்கமா வச்சிருக்கோம். உண்மையிலே அது சரிதானா, அப்படி ஒரு நம்பிக்கை உண்மைதானா அப்படின்னு கேட்டா, இந்த பால்ல இருக்கக்கூடிய பாலை ஜீரணம் பண்றதுக்கு தேவையான லாக்டேஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் இது பாம்பு கிட்ட சுரக்கக்கூடிய இயல்பு கிடையாது. இதனால என்ன ஆகுது, பால் போய் நுரையீரல்ல ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி பாம்பை சீக்கிரமா சாகடிக்குங்கிறத அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. இப்ப பாம்புக்கு பால் ஊத்துனா இந்த நன்மைகள்லாம் இருக்குமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. பாம்பை பால் வச்சு கொல்றீங்கன்னு தான் சயின்ஸே சொல்லுது. அப்ப எதுக்குங்க அந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, பாம்புங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய குண்டலினிங்கிற சக்தி. இந்த குண்டலினிங்கிற சக்திக்கு பால் ஊத்துறது அப்படின்னா எனர்ஜியை அதிகப்படுத்தி கொடுக்கிறது, செயல்பாட்டை அதிகப்படுத்தி கொடுக்கிறது, குண்டலினியை ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கிறதுன்னு அதுக்கு அர்த்தம். உள்ள இருக்கக்கூடிய குண்டலினிங்கிற சக்தி தன்னுடைய சக்தியை இழக்காமல் மேம்படுத்திக்கணுங்கிறத வெளியில சொன்னாங்க. அதை உள்ள செயல்படுத்தி பார்க்கணுங்கிறதா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை. பாம்புங்கிறது ஊர்வன வகையை சேர்ந்தது. அதுக்கு லாக்டேஸ்ங்கிற அந்த என்சைம் சுரப்பு கிடையாது. பாலை ஜீரணம் பண்ண தெரியாது அதுக்கு. அது நுரையீரல்ல போய் தொற்றா மாதிரி பாம்பை சீக்கிரமா சாகடிக்கும். அந்த பாவத்தை செய்யாதீங்க.